எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தற்கொலை கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். வேக வேகமா வந்து செப்பல்ல வாசல்ல விசிறி அடிச்ச மகிழினி கோவமா உள்ள வந்து சோஃபால தன்னோட பேக்கு, ஃபோன் எல்லாத்தையும் போட்டு உட்கார்றா. உட்கார்ந்தவ அப்படியே ஒரு நிமிஷம் சோஃபால தலை வச்சு இப்படி சாய்க்க, அதுக்கப்புறம் கீழே குமிஞ்சு தலைமுடிய இறுக்க பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. கண்ணில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்கிறவளை பார்த்து பக்கத்துல வர அம்மா கையில புளி கரைச்சிக்கிட்டே உள்ள வர்றாங்க. மகிழினி, என்னாச்சுமா? என்ன விஷயம்? அம்மா எதுவுமே பேச பேச கேட்கக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறவ மறுபடியும் அம்மா வார்த்தையை கேட்க டக்குன்னு எந்திரிச்சு ரூம்குள்ள போக பாக்குறா. பின்னாடி வரக்கூடிய அப்பா, என்னம்மா? அம்மா ரொம்ப நேரமா என்னென்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடான்னு பார்த்தா எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கிற. எதுவுமே பேசாம மறுபடியும் இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறவள பார்த்து மகிழினியோட அம்மா, நில்லடி, வருண் செத்துல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கிற. என்னடி உனக்கு பிரச்சனை? மா, நீ ஏதாவது இன்னொருக்கா பேசுன என்னடி பண்ணுவ? ஆ, உன்னை கொன்னே போடுவமா. அவ பார்த்த பார்வையும் அவ சொன்ன வார்த்தையும் அவ செஞ்ச ஆக்ஷனும் பார்த்து ஒரு நிமிஷம் பயந்து போன மகிழினியோட அம்மா அப்பா 2 பேரும், என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லக்கூடிய சுதாகரை பார்த்த மறுபடியும் மகிழினி, என்னப்பா ஆகணும்? என்ன ஆகணும்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களாப்பா? என்னடி, ஏன்டி இப்படி நடந்துக்கிற? அம்மாவோட மறுபடியும் இந்த வார்த்தை, மா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணி வச்சீங்க. என் புருஷ வீட்டில் என்னைக்காவது என்னை அடிச்சிட்டாரு, உதச்சிட்டாரு, இல்லை என் மாமனார் மாமியார் குடும்பப்படுத்திட்டாங்கன்னு இங்கே நான் வந்திருக்கேனாம்மா? இல்லையேடி. ஒருவேளை அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, இல்லை வேற பொம்பளை இது வச்சிருக்காரு, குடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாருன்னு நான் என்னைக்காவது உன்ட்டு அழுதுருக்கேனாம்மா? இல்லையேடி. ஏன் இப்படிலாம் கேட்குற? சரிம்மா, நீ விசேஷத்துக்கு போனா மகிழினியோட மாமனார் பரவாயில்ல, மாமியார் பரவாயில்ல, நாத்தனார் பரவாயில்ல, புருஷன் பரவாயில்ல, அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசுவியே, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீலிமா பேசுற மாதிரி நடந்திருக்கியாம்மா? கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய புளி கரைசலை அப்படியே கரைக்கிறத விட்டுட்டு மகிழினியை பார்க்க, என்னம்மா, என்னம்மா சொல்லற? அந்த புள்ளைய பேசி பேசியே கொன்னுட்டியல்லம்மா நீ. ஏய், நானும் அப்படி எதுவும் பண்ணல. சும்மா இருமா. அந்த புள்ள கொஞ்சம் கலர் கம்மியா பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. ஸ்வேதா நல்லா இருக்கா. அதனால நீ என்ன பண்ண? ஸ்வேதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். பொண்ணு பார்க்க போனதுலேருந்து ஸ்வேதா வந்தா நல்லா இருக்கும், ஸ்வேதா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி வருணோட மனசுக்குள்ள பிரிஞ்சு போன ஸ்வேதாவை கொண்டு வந்துட்டேன். அப்படிதானே? இங்க பாருமா, ஸ்வேதாவும் வருணும் லவ் பண்றாங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு சண்டை அப்படிங்கிறதையும் வருண் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த ஆத்திரத்துல தான் நீலிமாவை வந்து அவன் விரும்புறேன்னு சொன்னாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அந்த கோபத்துல போய் அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் பொண்ணு பார்த்ததுல இருந்து ஸ்வேதாவையே கேட்டு பார்க்கலாம் நான் சொன்னது. இதை கேட்டுட்டு கூடிய சுதாகர், என்னடி அதனாலதான் அந்த பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தியா? இல்லைங்க, நீங்க வேற. ஏண்டி, நீ அந்த பிள்ளை நிஜமாலுமே வேலை செய்யல, வேலை தெரியலன்னு குறை சொல்லி திட்டிருந்தா நான் அந்த பிள்ளை 2 வார்த்தை திட்டினேன். உங்க கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் நான் ஆமா ஜாமி போட்டதுக்கு கடைசியில் அந்த பிள்ளையோட உசுறு போறதுக்கு நானும் ஒரு காரணமாக்கிட்டே இல்லை. கோ, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இப்ப என்னடி மகிழினி உனக்கு பிரச்சனை? அவ ஏதோ ஒரு மன உளைச்சல்ல செத்து போயிட்டா, அதுக்கு நான் காரணமா இருக்க முடியுமா? சூப்பர்மா, ரொம்ப சூப்பர்மா. வார்த்தையால ஒரு புள்ளைய குத்தி குத்தி அந்த புள்ள சாகிற ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் நீ இருந்திருக்க. இதே மாதிரி என் மாமியார் பண்ணி நான் செத்துருந்தேன்னா நீ என்னமா பண்ணியிருப்ப? வாய மூடுறி முதல்ல, அருவி கட்ட மாதிரி பேசிட்டு. ஆனா ஒண்ணுமா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு 100% நீங்க காரணம் கிடையாது. ஒருவேளை நீங்க தான் 100% இன்னைக்கு நைட்டே நான் மதிய வர வச்சிருப்பேன். அவ செத்து போனதுக்கு 100% காரணமான ஆள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த ஆளை வந்து நான் பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறமா உங்க 2 பேத்த வச்சுக்கிறேம்மா. ஆனா உங்க 2 பேத்த அப்பாவை கூட விட்டுருவேம்மா. நீ இருக்க பாரு, ஜென்மத்துக்கும் உன் மூஞ்சில் நான் முழிக்க கூடாதுங்கிற முடிவில் இருக்கேன். சொல்லிட்டு டக்குன்னு ரூமுக்குள்ள போனவ 2 பசங்களையும் கூட்டிட்டு வெளியில வந்து தான் போனை எடுக்கிறா. போனை எடுத்து ஃபோன் பண்ணி, அத்தை, நான் மகிழினி பேசுறேன். சொல்லு கண்ணு. அத்தை, பசங்க 2 பேத்தையும் டிரைவர் மூலமா ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், பாத்துக்குங்க. நான் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். ஏங்கண்ணு 16 முடிஞ்சு வரேன்னு சொன்னீங்க? இல்லத்த, நான் வந்து சொல்றேன். பசங்களை டிரைவர் வச்சு வீட்டுக்கு அனுப்புறத, வீட்டுக்கு தானே எனக்கு ஃபோன் அனுப்புங்க. டிரைவர் நல்லா நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறனால மகிழினி தன்னோட பசங்க 2 பேத்தையும் லக்கேஜோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகிழினியோட அம்மா அப்பா 2 பேத்துக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தம்பி இறந்து போய் அதுக்கப்புறம் இவ பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே 2 பேத்துக்கும் ரொம்பவே கவலையா இருக்க. அதை எதுவுமே கண்டுக்காம மகிழினி அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னடி இதெல்லாம்? ஏன்டி இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற?
ம் மனவேதனைனா என்ன உனக்கு தெரியணுமில்லம்மா? ஒரு பொண்ணை போட்டு நோண்டி நோண்டி அவளை டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போன நீ இனிமேல் டிப்ரெஷன் எப்படின்னு இருக்குன்னு பார்த்துக்கோ. சொல்லிட்டு இன்னொரு கார் சாவி எடுத்துக்கிட்டு வெளியில போறா. டக்குன்னு திரும்ப நானும் அப்படியே போயிடும்னு நினைச்சிடாத, இங்கதான் வருவேன். உனக்கும் அப்பாவுக்கும் சரியான பாட கத்து கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டு காரை எடுக்கிறா மகிழினி. கார் எடுத்து தெரு முனைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட மொபைல்ல இன்ஸ்பெக்டர் மதிக்கு கால் பண்ணி, மதி, மகிழினி பேசுறேன். சொல்லு மகி. நான் கிளம்பிட்டேன். சரி மகி, போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. சொல்லிட்டு போனை வச்சதுக்கு அப்புறமா மகியோட வண்டி அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. நீலிமா இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயில் திருவிழா விசேஷமா அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்கிற நேரம். கீழே இருக்கக்கூடிய ரூம்ல எல்லாம் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்க, இன்னொரு ரூம்ல நீலிமா தன்னோட 3 வயசு பையனை பக்கத்துல படுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. வருண் வெளியில சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் வராம இருக்கவே என்ன பண்றாருங்கிற யோசனையோடையே குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. குழந்தை தூங்கினதுக்கு அப்புறமா நீலிமா மெல்ல மெல்ல பெட்ல இருந்து எந்திரிச்சு கதவை மெல்ல லைட்டா சாத்திட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது கூப்பிட்டோம்னா சத்தம் போட்டோம்னா அம்மா அப்பாலாம் எந்திரிச்சுக்குவாங்களோ, தர்னிஷ் எந்திரிச்சுக்குவானோ அப்படிங்கறக்காக எதுவுமே பேசாம வருணை தேட ஆரம்பிக்கிறா. முதல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் தேடிட்டு, வெளியில சுத்து வட்டாரம்னா தேடிட்டு, அதுக்கப்புறமா என்னன்னு தெரியலையே, சரி எதுக்கும் மேல போய் பார்க்கலாமா, சச்ச மேல ஸ்வேதாவோட ரூம் மட்டும்தான் இருக்கு. ஸ்வேதாவோட ரூம்ல வருண் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசிக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. வருணோட மொபைல் கூட அனாமத்தா தான் கிடக்கும். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. என்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் ஓகே சொல்லணும், அன்னையிலிருந்து வருணும் ஸ்வேதாவும் மூஞ்சி கொடுத்து பேசியோ பார்த்தோ நான் பார்த்தது கிடையாது. அப்பப்ப 2 பேரும் பார்த்துக்கிற பார்வை கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும், ஆனா 2 பேரும் தப்பான ஆட்கள் கிடையாதுங்கிற எண்ணம் இந்த 5 வருஷத்துல அவளுக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய ஸ்வேதா ரூம்ல மட்டும் போய் எப்படி நாம செக் பண்றது நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு வந்து இன்னொரு சந்தேகம், ஆனா வருண் இங்க எங்கேயுமே இல்லையே. சரி, எதுக்கும் போய் பார்ப்போம். அந்த ரூம் மட்டுமா இருக்கு, இன்னும் 2 3 ரூம் இருக்கு. அதே மாதிரி சுத்தி இடத்துங்கள்ல நிறைய இடம் இருக்கு, அங்க கீது நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கிறா. ஏறி போய் ஸ்வேதாவோட ரூமை எட்டி பார்க்க ஸ்வேதா ரூம் திறந்துருக்குது. அந்த ரூமை திறக்க ஸ்வேதாவோட ரூம் யாருமே இல்லை. ஸ்வேதாவும் இல்லை, அந்த இடத்துல வருணும் இல்லை. மனசுக்குள்ள பெரிய பயம் இருந்தாலும் நம்பிக்கையில போனவருக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஸ்வேதா பாத்ரூம்ல இருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்க்க பாத்ரூம் லாக் ஆகி கிடக்குது. உள்ள பைப் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஸ்வேதா பாத்ரூம்ல இருக்கா. அப்போ வருண் எங்கே தான் போயிருப்பாரு? சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்னும் 2 3 ரூம்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடியே ஏதோ முனன்னு சத்தம். அந்த சத்தம் 2 பேர் பேசக்கூடிய சத்தம் தான். ஒரு ஆண் ஒரு பெண் பேசுற மாதிரியான சத்தம். மெல்ல மெல்ல நடந்து போய் மேல இருக்கக்கூடிய 3 ரூம்ல நடு ரூம் பக்கம் போறான். ஸ்வேதா ரூமுக்கும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரூம்ல போய் பார்க்கும் பொழுது அந்த சத்தம் அங்கதான் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தப்பட்டிருக்குது. இங்க கேக்குது அப்படின்னா ஒருவேளை வருண் எங்க இருப்பாரோ? சொல்லிக்கிட்டே அவ மறுபடியும் அந்த ஜன்னலை திறக்க பார்க்கறா. ஆனா திறக்க முடியல. கதவை திறக்க பார்க்கறா. கதவு உள்ள லாக் போட்டிருக்குது. சரி, யார்கிட்டயாவது லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருப்பாரோ, ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை எடுக்கிறதுக்காக கீழே குடுகுடுன்னு போயிட்டு ஃபோனை எடுத்து வருணுக்கு கால் பண்ணலான்ட்டு மறுபடியும் மெல்ல மெல்ல மாடிப்படி ஏறி ஸ்வேதாவோட ரூம் பக்கத்துல வந்து நின்று கால் பண்றா. கால் பண்ணும் பொழுது எந்த ரூம்ல இருந்து அவளுக்கு சந்தேகம் வந்துச்சோ அதே ரூம்ல இருந்து ரிங்டோன் அடிக்குது. ஜன்னல் திறக்க முடியல அப்படின்னாலும் பக்கத்துல போய் நின்னோம்னா ஏதாவது கேட்குமோ என்னமோ நினைச்சுக்கிட்டு அங்க போய் நிக்க அந்த ரிங்டோன் காதுல விழுக மறுபடியும் ஃபோன் கட் ஆகுது. ஃபோன் கட் ஆன உடனே மறுபடியும் கால் பண்றா. ரிங் அடிக்கவே, ஆனா இப்போ எடுக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள ஸ்வேதாவும் வருணும் அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்வேதா கண்ணில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்க, வருண் பக்கத்துல அவளோட தோலை தொட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ அழுகுற? எத்தனை வருஷமா நாமளும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வருண். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நீ இவ்வளோ வருஷமா விட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னை லவ் பண்றேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆமா வருண், எனக்கும் உனக்கும் சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் என்னைக்கு உனக்கும் நீலிமாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நீ என்னைக்கு நீலிமா கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே எனக்கு மறுபடியும் உன் மேல ஆசை வந்துச்சு. அதை நான் சொல்லாம இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதனால்தான்
என்னால் பொறுக்க முடியாம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். நீயும் உடனே சரின்னு சொன்ன. ஆனா நீலிமா இருக்கா நீலிமா இருக்கான்னு எத்தனை நாள் தான் நீ நீலிமாவை பார்த்துக்கிட்டே இருப்ப? குழந்தை பிறக்காம இருந்தா கூட அவளை வேணான்னு சொல்லிட்டு என்ன கட்டி வைப்பாங்க, நாம என்னென்னமோ பிளான் பண்ணணும். ஆனா கடைசியில எப்படியோ அவளும் குழந்தை பெத்துக்கிட்டா. இப்ப அந்த குழந்தைக்காகவாவது நீ சேர்ந்து வாழணும் தானே? ஷோ ஸ்வேதா, குழந்தை பிறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கூட இருக்கும்போதெல்லாம் டேப்லெட் கொடுத்தேன். அவளும் அதை என்னமோ நம்பி பாலில் கலந்து கலந்து கொடுக்கறத கண்டுக்காம அப்படியே குடிச்சா. கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் உங்க மேல விருப்பம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்ப பாரு, அவ நல்லா பையன் கூட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மேல வந்தேன். அது ஊர் ரூம்ல இருந்து நமக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கறக்காக தானே எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே பாக்குறேன். போதும் வருண், போதும். நீலிமா இருந்தாலும் நமக்கு எப்பவுமே தொந்தரவு தான். நீலிமாவை தயவு செஞ்சு எப்படியாவது கழட்டி விடு. தர்னிஷ் இருக்கான்ல, தர்னிஷ் நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் இனிமேல் பிரிஞ்சிருக்கல அர்த்தமே இல்லை. வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்றாங்க. என்னால மறக்க முடியல. தலையில அடிச்சுக்கிட்ட வருண், அப்பவ ஏன் தப்பு. ஏதோ ஒரு ஈகோல நீ வேணான்னு சொல்ல நான் போய் நீலிமாக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் ஏற்கனவே என்னை லவ் பண்ணிட்டு இருக்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப பாரு, அவளை கல்யாணம் பண்ணி நிஜமாலுமே உன் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நான் அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது ச்சே, எனக்கு மனசே சரியில்லை. இப்படியே 2 பேரும் கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீலிமாட்டிருந்து கால் வர, என்னவா அவளுக்கு? என்னை காணான்னு தேடிட்டு இருப்பா போலாவா? இதோட 4 வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துட்டா. ஏன் நீ எல்லாம் இருக்க மாட்டாளா என்ன? அதான் ஒரு குழந்தைய பெத்துட்டாள்ல. வருண், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எங்க வீட்டுல எனக்கு வேற பக்கம் மாப்பிள்ளை பாக்குறதுக்குள்ள நீ ஏதாவது முடிவிடு. தர்னிஷை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரிம்மா, எந்திரி. எந்திரிச்ச ஸ்வேதாவோட கண்களை தொடச்சு விட்டுட்டு அவளை ஒரு முறை கட்டி அணைச்சு அவளுக்கு காதல் சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறந்து 2 பேரும் வெளியில வந்த அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு இடது பக்கமா இருக்கக்கூடிய செவத்துல ஒட்டி கையை கட்டி நின்றுட்டு இருக்கக்கூடிய நீலிமா தெரியுறா. நீலிமாவை பார்த்த உடனே ஸ்வேதாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஸ்வேதா அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறத பார்த்து வெளியில வந்து பார்த்த வருணும் நீலிமாவை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். நீலிமாவோட கண்கள்ல கண்ணீரோட திரும்பி நின்று 2 பேத்தையும் பார்த்து, என்ன பண்ணீங்க 2 பேரும் உள்ள? ஏய், நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் கிடையாது. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பேசிட்டு இருந்தோம். பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க இருக்காதான். வருண், நீ எவ்வளவு தூரம் சொல்லியுமே. ஸ்வேதா, எதுக்காக வருண் அவளுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு என்னோட அவரமும் முக்கியமா? இந்த கேள்வி என்னமோ நீலிமாவுக்கு இன்னும் காயத்தை ஏற்படுத்துச்சு. ஸ்வேதா, நான் அவரோட பொண்டாட்டி. பொண்டாட்டி? நான் போட்ட பிச்சடி அது. நான் மட்டும் அன்னைக்கு நோ சொன்னங்காட்டி தாண்டி உனக்கு இப்படி ஆச்சு. நான் அன்னைக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா நீ எங்கடி இருந்துருப்ப? கரெக்ட் தான் ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். அன்னைக்கு நீ நோ சொன்ன. தோ இங்க நிக்கிறாரே, இவர் எனக்கு ஓகே சொன்னாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ அன்னைக்கே ஓகே சொன்னா இதெல்லாம் நீங்க திருத்தனமா பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நானும் வேற எங்காவது நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன்ல. ஆனா இப்பதான் அப்படி இல்லையே. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்வேதா இந்த தனியான மீட்டிங்கு, தனியான தப்பான உணர்வு? இந்த ஃபீலிங்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? இது தேவையா? வருண், எதுக்காக வருண்? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஏதாவது பாசம் இல்லை வேற ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணனா? இல்லை உங்களை மாதிரி நான் துரோகம் பண்ணனா? என்ன வருண் காரணம்? வருண் எதுவுமே பேசாம தயங்கிட்டு இருக்க. அவன் பண்றது எல்லாமே நீலிமாவை சமாதானப்படுத்துற மாதிரியே இருக்க. டக்குன்னு கோவப்பட்ட ஸ்வேதா, ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல நான் ப்ரப்போஸ் பண்ணேன்டி. அவரும் சரின்ட்டாருடி. கிட்டத்தட்ட 4 வருஷம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உன் புருஷன் உன் ஃபோனை உங்கள்கிட்ட தூக்கிறிறான். உனக்கு உண்மையா இருக்கிறான். எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போறான். எந்த சந்தேகமுமே இல்லை. நாங்களும் எங்க பார்த்தாலும் பேசிக்கிறது இல்லை. அப்படிங்கிறதெல்லாம் நாங்க உன்னை பக்காவா ஏமாத்துறதுக்கானது. உன்னை மட்டும் இல்லை, என்னோட அம்மா அப்பா, இவனோட அப்பா அப்பா எல்லாரையும் ஏமாத்துறது தான். இப்ப என்னங்கிறதுக்கு? ஸ்வேதா இப்படி கேட்ட உடனே நீலிமாவோட பார்வை கட்டங்கடைசியா வருண் மேலதான் இருக்குது. வருணையே 2 நிமிஷம் உத்து பார்த்தவ கண்ணில இருந்து கண்ணீரோட எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து ரூமுக்கு போய் பையன் கூட பக்கத்துல படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் 1 வாரம் நீலிமா வருண் கூடயும் பேசல, ஸ்வேதா கூடயும் பேசல, யார் கூடயும் பேசல. 24 மணி நேரம் தர்னிஷே கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தவ ஒரு நாள் யாருக்கும் சொல்லாம ஒரு பேப்பரை எடுத்து தன்னோட முடிவு இதான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மருந்தை குடிச்சு இறந்துடுறா. நீலிமாவோட மரணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிற விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு வளர் மகிழிகிட்ட சொல்லவே மகிழினி ஸ்வேதாவை நோக்கி அவ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா.
இந்த விஷயத்த மதிக்கிட்ட சொல்ல, ஸ்வேதா வீட்டில் போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணு, பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸை அங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. காரை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய மகிழினியோட மனசுக்குள்ள ஸ்வேதா மேல அவ்வளவு கோவங்கள் இருந்தாலும் மகிழினியோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, நீலிமா இறந்ததுக்கு இது காரணம், ஆனா வருண் இறந்து போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வருண் தான் ஸ்வேதாவை லவ் பண்ணுனா, ஸ்வேதாவும் ஓகே. நீலிமா இறந்ததுக்கு அப்புறமா வருணுக்கே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரெண்டு குடும்பமும் ஒத்த காலில் நின்னாங்க. ஏன், நான் கூட அவனுக்கு பிரைன் வாஷ் பண்ணினேன். அப்படி இருக்கும் பொழுது வருண் ஒரே பிடியா, நான் நீலிமாவை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன், ஸ்வேதாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு தர்னிஷ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நின்னான். இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில வருணோட மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்க முடியும்? நீலிமா மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்வேதாவை பிடிச்சோம்னா மட்டும்தான் வருண் மரணத்துக்கான உண்மை தெரியுமோ என்னமோன்னு சொல்லிட்டு காரை நீலிமா வீட்டை நோக்கி ஓட்டிட்டு போறா மகிழினி.